நாமத்தில் உள்ளது. நான் எழுந்து என் தந்தையிடம் போய், அப்பா, விண்ணுலகுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு தகுதியற்றவன். Sylvia, Erika, Raymond, Sweetie, Catherine, Jerina, Swati, Angel. கிறிஸ்துவின் திருச்சபையில் ஐக்கியத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்பட்டீர்கள். அப்பொழுது செய்யப்பட்ட பயபக்தியான உடன்படிக்கையை உறுதி செய்யவும், ஆண்டவராகிய இயேசுவில் நீ விசுவாசம் வைத்திருப்பதை அறிக்கையிடவும், அவருக்காக உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கவும், அவர் உங்களுக்கு அருள காத்திருக்கும் ஈவுகளை பெற்றுக்கொள்ளவும் இப்பொழுது நீங்கள் சுயமாய் வந்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி வைத்து கல்லான இதயத்தை உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுத்தேன். உங்கள் உள்ளங்களில் என் ஆவியை வைத்து நீங்கள் என் நியமங்களில் நடந்து என் தீர்ப்புகளை கைக்கொண்டு அவைகளில் நடக்கும்படி செய்வேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் எந்திரமாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ரோமர் 8:12-17 வசனங்கள். சகோதரரே, நாம் கடனாளிகள். மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தால் நீங்கள் சாவது நிச்சயம். சரீரத்தின் செய்கைகளை ஆவியினால் அழித்தாலோ விளைப்பீர்கள். தேவாவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவமுற்றர். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை தன்மையின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்த ஆவியினாலே நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று ஆவியானவர் நாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே. அவரோடு கூட நாம் மகிமை அடைவதற்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். என்னென்னும் உடையவராய் வைத்திருக்கவும் உடைய ராஜ்யத்தில் சேர்வாழவும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியில் வளர்ந்தேறவும் உடைய பரமத்துவயால் இவரை பலப்படுத்தியர்களும் இவரை பலப்படுத்தியர்களும். என்றென்றும் உடையவராய் வைத்திருக்கவும் உடைய ராஜ்யத்தில் சேர்வாழவும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியில் வளர்ந்தேறவும் உடைய பரமத்துவயால் இவரை பலப்படுத்தியர்களும் இவரை பலப்படுத்தியர்களும்.
குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுளே. இதை பரம தகப்பனே, எல்லோரும் காலத்திலிருந்து எங்களுடைய கிராமத்திலும் எங்களுடைய பலனாகவும் எங்களுடைய குழப்பங்களே எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இவ்விருந்தோடு சொல்லிருக்கிறோம். அரசன தர்ம காரியத்தை முன்னோர்கள் ஆரம்பித்தபடியே எந்தொருமாக ஆகிறதை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருவதற்கு நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆக்கத்தையும் உண்மை துதிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய அரசன காரியத்தினுடைய ஆரம்பமாக தியான பிரகாரத்திலே இருந்து உண்மை துதித்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். அரசன காரியங்களுக்காக கொடுக்கிற ஒவ்வொரு கருவியும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்காக முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்காக வளர்கிற மக்களை கர்த்தர் மென்மேலும் வளர்ச்சியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டை இந்த காரியங்கள் எல்லாம் நன்மையாக ஆசீர்வாதமாக நிறைவு பெற மன சமாதானம் சந்தோஷம் நிறைவோடு தங்கள் இளைஞருக்கு பத்திரமாய் திரும்பி செல்ல உதவி செய்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட எப்போதும் இருப்பதாக. ஸ்தோத்ரி அநாத்மாவே ஸ்தோத்ரி அரிசிய சகலமான மராதே. ஆமென். சாஷ்டாங்கம் செய்யவாரும்
என் தந்தை செய்து கொடுத்த பலவனாங்கி நான் அண்ணன் மழக்கம் ஒரே பொறாமை நானே சூடு பிள்ளை. ஊதுருக்கி நாதா அவளை எங்கே பெண்ணுக்கிறார்? அவளை நட்சத்தை கண்டு அவளை காண வந்தோம். அவளை கிளிக்கிலே அவளை நட்சத்தை கண்டு அவளை காண வந்தோம். அவளை வண்ணிந்து கொள்ள வந்தோம். I stand in the presence of God to tell good news. பறந்து போவேன் பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன். பட்டர்ஃப்ளையானேன் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகை கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அத்தா சரணம் ராஜா சரணம் இசையா சரணம்